நமஸ்காரம், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாளைய தினியம். வருகிற பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி மதியம் நடக்கக்கூடிய தேர்வு விஷாரத் பூர்வா தேர்வு. இது 2 to 5 வரைக்கும் நடக்கும். மொத்த மார்க் வந்து 100 மார்க்ஸு. டைமிங் வந்து 2லேருந்து 5 வரைக்கும் நடக்கும். இது ஃபுல்லாக இப்போ ஹெட்லைன்ஸ் மட்டும் ஃபுல்லாக படித்து பார்க்க, அந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு ஃபுல்லாக நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக அது இம்பார்ட்டன்ஸு. ஃபர்ஸ்ட் ஒமன் கின் 4% के உத்தர் लिखिए. மொத்தம் வந்து இதில் 7 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஏதாவது 4 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. ஒன்றுக்கு 5 மார்க்கு. மொத்த மார்க் வந்து 20 மார்க்ஸு. இந்த ரோமன் 2ல் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 4 பிரிவாக கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபஸ்ட்டு பிரிவு வந்து ஆளை வந்து சுத்து கீஜே, இங்கே தவறான சரியான சென்டென்ஸாக வந்து நீங்கள் மாற்றணும். ஏற்கனவே ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் நம்ம மத்தியமா ராஷ்டிரபாஷெல்லாம் ஃபுல்லாக நடத்திருக்கோம். ப்ரிவேசி காலம் அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு, மொத்தம் வந்து 5 மார்க். இது ரொம்ப ஈஸி. இங்கே இருக்குது, இந்த ஹே போட்டு நம்ம சேர்த்துறது தான். அடுத்து சூச்சனாக்கு அனுசார் பதிலே. சூச்சனா அப்படின்னு தகவல் படி வந்து மாற்றுறது. இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ஹம் ஜமீன் பர் நகின் பைட்டு சக்தியம் கொடுத்துருக்காங்க. வாட்சிய பதிலே. வாட்சியம் அப்படின்னா வந்து பாசிவ் வாய்ஸ் வந்து ஆக்டிவாக மாற்றணும். ஆக்டிவ் வந்து செயற்பாட்டின் செய்வினையாக மாற்றுறது தான் வந்து அதுதான் தகவல் படி மாற்றுறது. செகண்டு பார்த்திங்களா, காடி ஆகி ஹம் உஷ்மே ஜா பைட்டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வாக்கிய ஜோடியே லிக்கிய. இப்போ இங்கே ஒரு வாக்கியம் வந்திருக்கு. இங்கே கோடு வந்தால் என்ன பண்ணும், வாக்கியம் முடிஞ்சதாக அர்த்தம். இங்கே ஒன்று வாக்கியம் வந்திருக்கு. 2 வாக்கியத்தின் ஒரே வாக்கியம் வந்து இணைக்க சொல்லியிருக்காங்க. அது பண்ணணும். தேர்டு வந்து காந்திஜினி தேஸ்கி சேவாக்கி. இங்கே வந்து அபூர்ண பூத்துக்காலுமே லிக்கிய. பூத்துக்கால் அப்படின்னா பாஸ்டன்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இறந்த காலத்துலேருந்து சென்டென்ஸ் வந்து மாற்றணும் அப்படின்றது. ஃபோர்த் ரோமன் வந்து ஹிந்தி படினா ஜரூரி ஹே. இது வந்து ஜரூரிக்கு பதில் ஜருவத்துக்கே ஜரூரின்ற வார்த்தை இந்த இங்கே கொஷின்லேயே இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஜரூரின்ற வார்த்தைக்கு என்ன பண்ணணும், ஜருவத்து தேவைன்னு அர்த்தம். அந்த வார்த்தை வந்து நீங்கள் வந்து உபயோகப்படுத்து. அடுத்து 5th பார்த்திங்கன்னா ராம்கே ஸ்டேஷன் பகுஞ்சேகி காடி சூட்டு ககி. இது வந்து ஜியோங்கி இதை யூஸ் பண்ணணும். இங்கே முன்னாடி ஒன்று போட்டுக்கணும், இங்கே இறுதியில் ஒன்று போட்டு அப்படியே எழுதுறது தான். ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. இங்கே இருக்கிறத எடுத்து அப்படியே எழுதுறது தான். மொத்த மார்க் வந்து 5 மார்க்கு. கீழே வந்து லிங்க் பத்திலன்னு ஜெண்டர் வந்து ஆண் பாலாக கொடுத்துருந்தா பெண் பாலாக மாற்றணும். பெண் பாலாக இருந்தால் ஆண் பாலாக மாற்றுறது. மொத்தம் 10 கொடுத்துருக்காங்க. 10மே நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். ஒன்றுக்கு 1.5 மார்க்கு. மொத்த மார்க் வந்து 5 மார்க்கு. வசன் பத்திலியே அப்படின்னா சிங்குலர் பொருள்லேருந்து ஒருமையாக இருந்தால் பன்மையாக மாற்றணும். பன்மை கொடுத்தா ஒருமையாக மாற்றணும். மொத்தம் 10 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10மே எழுதணும். ஒன்றுக்கு 1.5 மார்க்கு. மொத்த மதிப்பெண் வந்து 5 மார்க்கு. தேர்ட் ரோமन रूप रेखा देते हुए किसी एक विषय पर நிபந்தி லிக்கி. அது வந்து ஜென்ரல் எஸ்ஸே கொடுத்துருக்காங்க. அது மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க ஜென்ரல் எஸ்ஸே. இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸு. இதில் ஏதாவது வந்து 1 மட்டும் எழுதணும். மொத்த மார்க் வந்து 15 மார்க்ஸு. ஃபோர்த் ரோமன் வந்து லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, யானா அல்லது. அப்புறம் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. 2ல் எது தெரியுமோ அதை எழுதுங்க. மதிப்பெண் வந்து 15 மார்க்ஸு, 15 மார்க்கு. 5th ரோமன் வந்து நிம்னலிखित கதாம்ச கா ஏக்கு திகாயி மே சன்சேப்ப ரூபி லிக்கியே. அப்போ வந்து இந்த பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக முழுமையாக படித்து பார்த்துட்டு இந்த பேராகிராஃப் வந்து சுருக்கி எழுத சொல்லியிருக்காங்க. மொத்த மார்க் வந்து 10 மார்க்கு. 3ல் 1 பங்கு சுருக்கி எழுதுறது. இங்கே இருக்கிறத பார்த்து அப்படி சுருக்கி அப்படி எழுதணும். சிக்ஸ்த் ரோமன் அப்படி பிராந்திய பாஷாமி அனுவாதிக்கு. பிராந்திய பாஷைன்னு உனக்கு தெரிஞ்ச மொழியில் வந்து ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் தமிழில் வேணாலும் எழுதலாம். ஹிந்தியில் தான் அவங்க கொஷின் கொடுப்பாங்க. இதை ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் தமிழில் எழுதலாம். அப்படி இல்லை நான் இங்கிலீஷில் எழுதுகிறேன் அப்படின்றது இங்கிலீஷில் எழுதலாம். மொத்த மார்க் வந்து 10 மார்க். ஏதாவது ஒன்று தான் எழுதணும். தமிழில் இங்கிலீஷில் எழுதணும் ஆன்சர். லாஸ்ட் ரோமன் ஹிந்தி மீ அனுவாதிக்கு. ஹிந்தி மீ அப்படின்னா ஹிந்தியில் தான் வந்து மொழியாக்கம் செய்யணுன்றாங்க. அவங்க வந்து தமிழில் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷில் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2யும் படித்து பாருங்கள். மீனிங் புரிஞ்சதுன்னா அதை வச்சு நம்ம ஹிந்தியில் வந்து எழுதணும். பேராகிராஃபாக உருவாக்கணும். மொத்த மார்க் வந்து 10 மார்க்கு. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.